வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசியால் பாதகமான பலன்கள் ஏற்படும். பொதுவாக யாரும் யாரையும் கெடுக்கணுன்ற மனநிலையிலே இல்லைங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்ன மாதிரி அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் ஒருத்தருக்கு சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்புக்கு நம்ம வரோம். அந்த மாதிரி நமக்கு நல்லவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அதாவது சாதகாதிபதியை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பாதகாதிபதி யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இப்போ சிம்ம ராசி அப்படின்னா சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரே ராசி இந்த சிம்ம ராசி தானுங்க. காலச்சக்கரத்துக்கு 5வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு 6வது பாவகமாக வரக்கூடிய மகர ராசி நண்பர்களால் 100% பாதகம் ஏற்படும். எப்படி சார் அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 6வது பாவகமாக வரக்கூடிய சனி பகவான் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானுடைய வாரிசு. பொதுவாகவே சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் செட் ஆகாது. இதுவே மகர ராசி தான் நமக்கு சிம்ம ராசிக்கு பாதகம் கொடுக்குமே தவிர கும்பராசி பாதகம் கொடுக்காது. ஏன்னா கும்பராசி சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருந்தால் கூட அவர் 7வது பாவகமாக ஆயிடுவார். அப்போ கும்பராசிக்காரங்களால் சிம்மராசி நண்பர்கள் நிறைவாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அப்போது மகர ராசிக்காரங்களால் நிறைவாக இருக்க முடியாதா சார், நிம்மதியாக இருக்க முடியாதா சார் அப்படின்னா, ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்தில் சிக்கிக்குவீங்க, சிரமப்பட்டுடுவீங்க. ஐயா, கெடுதல் செய்யணுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாதுங்க. ஏதோ நம்ம கிரகமோ இல்லை அவங்க கிரகமோ ஏதோ ஒரு நேரத்தில் தான் நமக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நாம ஏன் உருவாக்கி கொடுக்கணுன்றேன். அவங்கள கெட்டவங்க அப்படின்ட்டு அந்த பெயர் சொல்கிற அளவுக்கு நாம் ஏன் நடந்துக்கிடணும். முன்கூட்டியே கொஞ்சம் சூதானமாக இருந்தோம்னா நமக்கு சங்கடங்கள் வராதில்லை. சிம்மராசியில் பிறந்தவங்க நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம நட்சத்திர பலனை பார்க்குறோம், தோஷங்களை பார்க்குறோம். இதெல்லாம் அப்புறம் எதுக்கு? கல்யாணத்துக்கு. இன்னார கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். சிம்மராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னா சாமி சத்தியமாக சொல்கிறேன் பாருங்க, பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. நித்தம் ஒரு சங்கடம். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கடத்தில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். சந்தோஷமாக வாழ்கிறாங்களே இல்லையோ, சங்கடத்தோடு வாழ பழகிக்குவாங்க. கடைசியில் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, சமுதாயத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அப்பனுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆத்தாளுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அப்போ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சிம்மராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரங்களை திருமணம் பண்ணுறது தயவு செய்து விட்டுவிடுங்க. ஐயா, உங்களுக்கு மட்டும் சொல்லலை, உங்களால் அவங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மட்டும் சங்கடப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. வாழ்க்கைனா 2 பேருடைய வாழ்க்கையும் தானே. ஒரு உதாரணத்துக்கு சிம்மராசியில் பிறந்த ஒரு ஆண் மகர ராசியில் பிறந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அப்படின்னா 4 மாதம் நல்ல விதமாக இருப்பாங்க, அருமையாக இருப்பாங்க, அற்புதமாக இருப்பாங்க. கல்யாணம் 100% இவங்க செஞ்சுக்குவாங்கப்பா அப்படின்ட்டு ஊரே பேசுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்? ப்ராப்ளம் ஆகிடும், பிரிவினைகள் ஆகிடும். அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வரத்துக்குள்ளாரவே போதும் ஆகி போயிடும். ஏன்னா சிம்மராசியாக இருக்கட்டும் மகர ராசியாக இருக்கட்டும் 2 பேருமே ஒருத்தர் விட்டவங்க கிடையாது. இவங்க 100% உண்மையாக இருக்கிறாங்களா, அதே 100% உண்மை மகர ராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஆனால் நம்ம கிரகம் 2 பேருக்கும் செட் ஆகாது. தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லவங்க. ஆனால் ஒரு இடம் சேரும்போது சங்கடம் ஏற்பட்டுடும். அதனால் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதோ, வரவு செலவு வச்சுக்கிறதோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மகர ராசி நண்பர்களை கொஞ்சம் எட்டைய வைங்க. நான் மறுபடியும் சொல்கிறேனுங்க,
எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, சத்தியமாக யாரையும் சங்கடப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. யாரும் சங்கடப்படக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம். யாரையும் குத்தம் சொல்லலை. உங்களை ஒருத்தர் குத்தம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படி நடந்துடக்கூடாது. நீங்கள் நடந்துக்க போகிறது இல்லை. உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி நடக்க வச்சிடும். நாம் என்னத்துக்கு அடுத்தவங்களுக்கு சங்கடம் பண்ணுற இடத்துக்கு போய் நிற்கணும்? நம்ம கொடுத்து தான் பழக்கப்பட்டிருக்கோம், வாங்கி பழக்கப்படலை. யார்? மகர ராசிக்காரங்க. அப்போது ஒரு சிக்கலில் ஒருத்தர் மாற்ற சூழ்நிலைக்கு நாம் ஏன் போகணுன்ட்டு நீங்களே கொஞ்சம் தனிச்சு இருக்கிறது நல்லது தான். அதுபோக விருச்சிகம், ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 ராசி, 3 ராசி கிடையாது, 4 ராசியால் பிரச்சனை வரும்ன்றார். அப்போது மொதல் ராசி சிம்ம ராசிக்கு விருச்சிகம். விருச்சிக ராசி நண்பர்களாலேயும் சங்கடங்கள் நிச்சயமாக ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட போய் வாகனம் வாங்குறதோ அல்லது மண்ணு மனம் வாங்குறதோ இந்த சிம்ம ராசி நண்பர்கள் இருக்கவே கூடாது. மண்ணு மனம் வாங்கி நட்டப்படுவீங்க, வாகனம் வாங்கினாலும் நட்டப்படுவீங்க. 2வது ராசி தான் சிம்ம ராசிக்கு மகரம். 3வது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நமக்கு நல்லது பண்ணுவாரா? நிச்சயமாக நல்லது பண்ண மாட்டார். பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுடுவார். வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் சிக்க வச்சிருவார். பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுத்திடுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதே சிம்ம ராசிக்கு மீனராசி நண்பர்களால் சங்கடங்கள் வரும். மீனராசி நண்பர்களால் ஒரு விதமான சங்கடங்கள் எப்படி ஏற்படும்னா, கணவன் மனைவியாக இருந்தால் 100% விவாகரத்து. அப்பனும் மகனாக இருந்தால் கூட சிம்ம ராசியில் பிறந்த மகனுக்கு மீனராசியில் பிறந்த தந்தை எதிரி தான். எதிரினா எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அவருடைய பற்றுதல் எதிர்பார்த்துக்கிட மாட்டார். 2 பேருக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். அந்த மாதிரி சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 8 ராசி நண்பர்களால் வளர்ச்சி வருது, வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது அப்படின்னா 4 ராசி நண்பர்களால் கட்டாயம் சங்கடம் வரும். என்னென்ன ராசினா, சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு விருச்சிக ராசி, 2வது மகர ராசி, 3வது மீன ராசி, 4வது ரிஷப ராசி. சாமி சத்தியமாக இது ஆதாரபூர்வமான ஒரு தகவல். இந்த ராசி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்து ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா சாதகமாக இருக்கும். இவங்களோட ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏண்டா பண்ணோம், எதுக்கடா பண்ணோம், பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சிடுவீங்க. இந்த 4 ராசிக்காரங்களை சங்கடப்படுத்தணுன்றதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை. இதில் இருக்கக்கூடிய உண்மையத்துவம் மட்டும் நீங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நாம் மற்றவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும், ஏன்னா நம்ம மனசால் தேவர்கள் கிடையாது, தெய்வம் இல்லை, எல்லாருக்கும் நல்லவங்களாக இருப்போம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒருத்தருக்கு சங்கடமாக இருக்கிற சூழ்நிலை ஏற்படுத்திடும். புரியுதுங்களா? அந்த தருணத்தை நாம் ஏன் உருவாக்கி கொடுக்கணும்? அதனால் நீங்களும் இந்த ராசிக்காரங்க வராங்களா, அப்போ நாம் கொஞ்சம் எட்டையாக இருக்கலாம். இவங்கக்கிட்ட காசு பணம் வாங்குறதே கொஞ்சம் தவிர்த்துக்கிடலாம், இவங்களை கல்யாணம் பண்ணுறதே கொஞ்சம் தவிர்த்துக்கிடலாம். அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, நிச்சயமாக அந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, சிம்மராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. இந்த ராசிகாரங்களால் ஏற்கனவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த பதிவின் பற்றி தனிப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.